ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா சார் லேப்டாப்பில் எப்படி டவுன்லோட் மற்றும் இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாய்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ் வாய்ஸ். இந்த வாய்ஸ்க்கான டவுன்லோட் லிங்க் நான் ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு புரியாமல் போகலாம். இந்த வாய்ஸை கவர்மெண்ட் லேப்டாப்லையும் தாராளமாக இன்ஸ்டால் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இதுதான் இந்த வாய்ஸோட ISO. இதுதான் இந்த வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டூல். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ஸை 2 விதமாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்று ஹார்ட் டிஸ்க், இன்னொன்று USB மூலமாக. இந்த வீடியோவில் ஹார்ட் டிஸ்கில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் USB இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 GB டிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும். பார்த்துக்கோங்க. எந்த டிஸ்கில் வேணால் இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் C டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ் கொடுங்க. எங்கே உங்கள் ISO இருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ISO நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுங்க. உங்கள் வாய்ஸ் இப்போ பூட் ஆரம்பிச்சிருச்சு. இது பூட் ஆக ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 5 நிமிஷம் தான் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பூட் ஆகிடுச்சு. ரீபூட் நோ கொடுங்க. இப்போ உங்கள் லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ குவாலிட்டி தெளிவாக இல்லை. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி தெளிவாக வரும். ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் வாய்ஸ் Windows 7 இருந்தால் ஸ்டார்டிங்லேயே Remixos ஆப்ஷன் வரும். அதர் வாய்ஸாக இருந்தால் உள்ளே இருக்கும். உங்கள் லேப்டாப் இப்போ டூயல் பூட் ஆகிடுச்சு. டூயல் பூட்னா வேறு எதுவும் இல்லை, ஒரே லேப்டாப்பில் 2 வாய்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ ரீமிக்ஸ் வாய்ஸை செலக்ட் பண்ணுங்கள். திரும்பி ரீஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அதில் ரெசிடென்ட் மோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது லோடிங் ஆக 15 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஃபார்மேட்டிங் டேட்டா பேட்டிஷன் வரும், பயப்படாதீங்க. அது எந்த ஒரு ஃபைலும் லேட் ஆகாது. என்கிட்ட வீடியோ குவாலிட்டி இல்லாதனால உங்கள் இமேஜாக காட்டுறேன். உங்களுக்கு லோடிங் ஆகி முடிச்சது இந்த மாதிரி வரும். ரீமிக்ஸ் வாய்ஸ்னு வரும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதால உங்களுக்கு லேட் ஆகும். அடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஸ்பீடாக ஓப்பன் ஆகும். இப்போ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்ரி கொடுத்துக்கோங்க. வைஃபை செட்டப் வந்தோடனே ஸ்க்ரீனில் ரைட் சைட் கார்னரில் ஸ்கிப்னு இருக்கும், அதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. செட்டப் கம்ப்ளீட்னு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லேப்டாப்பில் ஆண்ட்ராய்டு செட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ உங்கள் ஆன் ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். இந்த வாய்ஸை ஷேரிட்டும் ஃப்ரீ ஃபயர் நான் இன்ஸ்டால் பண்ணது. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் இப்போ காட்டுறேன். உங்கள் எல்லா ஆப்ஸும் கேம்ஸும் இங்கே தான் இருக்கும். டிஃபால்ட்டாகவே அவங்க க்ரோம், MX பிளேயர், ஃபேஸ்புக், மெசேஞ்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த ஆப்ஸ் கேம்ஸ் வேணால் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் பண்ண மாதிரி இதை ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஸு கேம்ஸும் இருக்கும். பப்ஜியும் இருக்குது. நீங்கள் தாராளமாக எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இதோட வெர்ஷன் பார்க்கணுன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள்.
அதில் அபவுட் டேப்லெட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெர்ஷன்ஸ்லாம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.